இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஏசப்பாவே நேரடியா ஒரு ஆலோசனையை நம்முடைய சீஷர்களுக்கு அவர் கூறுகிறார். ஏன்னா ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒரு மகனை அவர்கள் ஜெபித்து குணமாக்க முடியவில்லை. ஆண்டவர் அவங்க மேல ஒரு கிருபையை வைத்திருந்தார், ஒரு அழைப்பை வைத்திருந்தார், அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். பாருங்க, அத்தனை சீஷர்களும் ஒன்று சேர்ந்து ஜெபித்தும் அந்த பிசாசை துரத்த முடியல. சின்ன வயதிலிருந்து அந்த பாதிப்பு. அதனால அந்த பையன் பாருங்க ஏராளமா பாதிக்கப்பட்டிருந்தான். தண்ணியில விழுந்துருவான், தீயில விழுந்துருவான். அவனை காப்பாற்ற அவனுடைய தகப்பனார் போராடி கொண்டிருந்தான். எப்படியாவது ஒரு சுகம் கிடைச்சிடாதான்னு சொல்லிதான் இப்ப வரும்போது சீசர்களால் அது முடியல. ஆனா ஏசப்பா வந்து உடனே அந்த மகனை விடுவித்தான். இப்ப தனியா வந்து ஏசப்பாட்ட கேட்கிறாங்க, எங்களால ஏன் இதை செய்ய முடியல, அதுக்கு என்ன காரணம் சொல்லும் போதுதான் ஏசப்பா சொல்றாங்க, இந்த மாதிரி பிசாசை நீங்க துரத்தணும்னா நீங்க நல்ல ஜெபம் பண்ணணும், அதிகமா உபவாசம் பண்ணணும், அப்பதான் இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நீங்க சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு ஆலோசனை சொல்றாங்க. இன்னைக்கு இதே ஆலோசனை இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். ரொம்ப நாள் பிரச்சனையா இருக்கு, தீராத பிரச்சனையா இருக்கு. சின்ன வயதுல இருந்து ஆரம்பித்தது மாதிரி நெடுநாள் அநேக ஆண்டுகளா அந்த போராட்டம் எனக்கு விவரம் தெரிஞ்சு இருக்கு. இப்படிலாம் ஏதாவது உங்க லைஃப்ல ஒரு காரியத்தை நீங்க பாக்குறீங்கன்னா அதோட வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. நிரந்தர விடுதலைய வாஞ்சிக்கணும், நிரந்தரமா சுகமாகணும்னு விரும்பணும், நிரந்தரமா அந்த பிசாசின் கட்டுல இருந்து விடுதலை வேணும்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், ஆசைப்படணும். ஒருவேளை பாதிக்கப்பட்டவங்களா இருந்தா நீங்க தேவனை அறிந்த ஒரு நல்ல நிலையில இருப்பீங்கன்னா நல்ல அதிகமா அதற்காகவே நேரம் எடுத்து ஜெபிங்க. குடும்பமா தேவ சமூகத்துல உபவாசித்து ஜெபிங்க. உங்க குடும்பத்தை நீண்ட காலமா ஒரு பிசாசின் கிரியை ஆட்கொண்டு வருகிறதா, சாப கட்டு ஆளுகை செய்கிறதா, விடுதலை இல்லாததை நீங்க நல்லா உணர்கிறீர்களா, அதோட தொடர்ந்து வாழாதீங்க. ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இனி ஒவ்வொரு வாரமும் இந்த குறிப்பிட்ட நாள் இந்த பிரச்சனைக்காக உபவாசித்து ஜெபிப்போம், குடும்பமாக நாங்கள் ஜெபிப்போம், அல்லது தொடர்ச்சியாக இத்தனை நாட்கள் இந்த காரியத்திற்காக நாங்கள் உபவாசித்து ஜெபிப்போம். இப்படிலாம் நீங்க தீர்மானம் பண்ணி நல்ல உபவாசத்தோடு ஜெபம் பண்ணும் போது நீண்ட கால பிசாசின் போராட்டங்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை தருவார். இதுவரை நீங்கள் சந்தித்த வேதனையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வருவார். ஒருவராலும் விடுவிக்கப்பட முடியாத நிலையில் இருந்த உங்களை எளிதாக கர்த்தர் விடுவிப்பார். ஆகவே தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நல்ல அனுபவத்திற்கு உங்களை அர்ப்பணிங்க. அதே நேரத்துல ஊழியம் செய்யறவங்க பிசாசுகளை துரத்துக்கிற கிருபை எனக்கு இல்லையா, அவங்க துரத்துனா போயிருது, அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா போயிருதுன்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு பார்வையாளர்களா இராதபடி நீங்களும் தேவ சமூகத்துல அமர்ந்து அதிகமாக உபவாசித்து ஜெபித்து இந்த பிசாசுகளின் மேல் அதிகாரத்தை, பிசாசுகளை துரத்தும் கிருபையை, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அதிகமா எனக்கு தர வேண்டும் என்று நீங்கள் காத்திருப்பீர்களானால் கர்த்தர் அந்த வல்லமையினால் உங்களை நிரப்புவார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த பிசாசு ஓடிடும். ஆகவே ஜெபம், உபவாசம் நம்முடைய வாழ்வில் மிகவும் அவசியம். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் நடைமுறைப்படுத்துவோம். சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்வோம். பரிசுத்த பிதாவே, ஜெபத்திலும் உபவாசத்திலும் அதிகமாய் தரித்திருக்க கிருபை தாரும். அது மாத்திரமல்லாமல் சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.